ஓம் சக்தியே ஓம் பெருஞ்சோதி சக்தியே ஓம் சக்தியே ஓம் அருள் சக்தியே ஓம் சக்தியே ஓம் எங்கள் நிறை சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம்கார சக்தியே. ஓம் சக்தி. குருவடி சனம் திருவடி சனம். அம்மாவின் திருவடிகளை பணிந்து செல்லி பேசுகிறேங்க. சேலத்துலேருந்து வந்திருக்குறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதமெல்லாம் நடத்தி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னே அம்மாவை பற்றி பேசணுன்னா எனக்கு 15-20 வருஷமாக அம்மாவை தெரியும். நான் நேரில் நான் பார்த்ததில்ல. அம்மா ஒரு ஆன்மீக இதழில் அம்மாவோட இதை பற்றி எழுதிக்கிட்டே வருவாங்க. அப்போ நான் நினச்சிருக்கேன், அப்பா இவ்வளோ பெரிய மகான் இருக்காங்க, அவங்க இடத்துல நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஏக்கங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் அதை கடந்து போக முடியாத அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப சோகமான நிலைக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், நான் அதுக்கு முன்னாடி மருவத்தூர் போய்கிட்டு இருப்பேங்க. உங்களையே நம்பியிருந்தேனே, எனக்கு ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நினைக்கக்குள்ளே அம்மா சொல்கிறாங்க, திருபுவனம் அப்படின்னு பக்கத்தில் இருந்தே பேசுகிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. நான் எடுத்து இந்த அப்போயெல்லாம் சக்தி ஒளி புக்கில் பார்த்தோம்னா நம்மளோட கேள்விக்குண்டான பதில் அதில் இருக்கும். அதை விரித்து பார்க்குறேன். அதில் வேறு ஒருத்தர் மூலியமாக அந்த குடும்ப நலவெளி பற்றி எழுதியிருக்காங்க. நான் அவங்களா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இல்லை திரும்பவும் சொல்கிறாங்க, திரும்பணும் அப்படிங்கிறாங்க. நான் அப்படின்னா நான் அதிகம் எனக்கு வெளி அனுபவங்கள்லாம் இல்லை. இது எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சி பார்த்து அவங்கள ஒரு 6 மாதம் தவம் இருந்து பார்த்த மாதிரி குருவை நான் பார்த்தேங்க. பார்த்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா அம்மா பார்த்து வந்தோடனே நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதை கொண்டு உங்கள் வீட்டுக்கிட்டேருந்து 3 வீதி தள்ளி இருக்குது, அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கொடுக்குறாங்கம்மான்னு சொல்லி சொன்னேன். ஒரு புடவை கொடுத்து அனுப்புனாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க, வெத்தலைப்பாக்கு கடை, மற்ற பொருள்கள்லாம் இருக்கும். அவங்க சொல்கிற இது பார்த்திங்கன்னா முன்ன அவங்க வேறு கிராமத்துலேருந்து இந்த கிராமத்தை குடி வந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் பச்சையம்மாள் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் அது எவ்வளோ நாளாக தேடி பார்த்து 1 மாதம் கழித்து தாங்க அவங்கள கொடுக்க முடிஞ்சது. அம்மா சொன்ன பேர் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க பேரை சொல்லி அந்த குடும்பத்தில் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கங்க. அது மிகப்பெரிய அற்புதம். அம்மாவை பார்க்க வந்த அன்றைக்கே பார்த்து அம்மா பராசக்தி ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. சச்ச ரூபமாக அம்மா பராசக்தியை எனக்கு அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடிய பாக்கியம் கொடுத்தாங்கங்க. நாங்கள் அப்போ வீடு கட்டிகிட்டு இருந்தோம். பாதி நின்று இருந்துச்சு, தொடர்ந்து கட்ட முடியல. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த குங்குமத்தை கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டு நீ வேலையை ஆரம்பி அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குங்குமத்தை கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டு வேலை பாடப்பன்னு முடிஞ்சு இப்போ அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்காங்கங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே எங்கள் பையனுக்கு திருமணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை பாக்கியம் இல்லை. அம்மா சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லி சில வழிமுறைகள்லாம் அம்மா சொல்லி அனுப்புனாங்க. சாப்பிட்ற பொருளெல்லாம் கொடுத்தாங்க. சித்த வித்தை பயிற்சி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இதையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியமும் எனக்கு கிடச்சிது. அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இங்கே நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க மருமக கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மருமகளுக்கு டீப்பில் குழந்தை வளர்ந்து ஒரு பக்கம் டீப்பே எடுத்துட்டாங்க. அப்போ டாக்டருங்கெலாம் சொல்கிறாங்க, இது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த பேபி மூலியமாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நான் வேண்டுறேன், அம்மாவை கேட்டு, அம்மா இது எங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பிறக்கணுமா உங்களோட ஆசீர்வாதத்தோடு கேட்குறேன். அம்மா உனக்கு அந்த பாக்கியம் உண்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே மருமக கன்சீவாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா அம்மா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் உண்டான வழிமுறைகள்லாம் அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு கொண்டு அட்மிஷன் பண்ணுற வரைக்கும் கன்சீவ் ஆகி ஒவ்வொரு தரம் செக்கப் பார்க்கலையும் அம்மாவோட ஆசீர்வாதம் தாங்க வாங்கிப்பாவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இப்போ எல்லாம் வந்து செக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லைங்களா, டெஸ்ட்டில் எல்லாம் எல்லா செக் அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் டெலிவரிக்கு பிரசவத்தை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்குள்ள கூட அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தாங்க போகிறோம். அம்மா இந்த மாதிரி டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குங்கம்மா, அம்மா கூடவே இருக்கும், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து அட்மிஷன் பண்ணுறோம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விடுப்பு வருது, காலையிலையும் வலி வருது. டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, புதன்கிழமை காலையில் சொல்கிறாங்கங்க, 1:15 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் வந்து அம்மாவோட மகாமந்திரங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க, நீங்கள் தான்ம்மா. நான் மருமக கூட சொல்கிறாங்க, அம்மா என்னால் வலி பொறுக்க முடியல, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், அம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவோட மகாமந்திரம் சொல்லி ஹாஸ்பிட்டலில் அம்மாவையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தாங்கம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கேன். அம்மாவோட மகாமந்திரங்களே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் டாக்டர்மா 1 மணிக்கு வராங்க, மேலே வந்து பார்த்துட்டு வச்சு பார்த்துட்டு நார்மலாக ஆகிற பொசிஷன் வந்துடுச்சு, நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கங்க. அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன பிரகாரமே அந்த 1:15 மணிக்கு சுகப்பிரசவமாக ஆயிடுச்சுங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு. அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள்ங்க ஒவ்வொரு நாளுமே அம்மா நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா கூடவே இருந்து ஒவ்வொன்றும் நடத்தி கொடுக்குறாங்கங்க எங்களுக்கு. இன்னும் எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் இருக்குது. டைம் இல்லாதனால இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்தது எங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எல்லா அற்புதத்தையும் சொல்கிறேங்க. நன்றி. அம்மா திருவடிகளுக்கு சரணம்.